போட்டித்தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 புக்கர் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதில் புக்கர் ப்ரைஸ் வந்து இப்போ 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்குடைய நேம் என்னென்னா, இந்த புக்குடைய அட்டைப்படம் வந்து இதான், ஏன்னா ஃப்ளஷ். ஆத்தர் பேர் வந்து இந்த இருக்குது, டேவிட் சாலை. என்ன, டேவிட் சாலை. கண்டிப்பாக பார்த்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக கேட்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 புக் லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு, சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆஸ்கார் வருது. ஸ்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒலிம்பிக் அவார்டு. அதேமாதிரி புக்கர் ப்ரைஸுங்கிறது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். புக்கர் ப்ரைஸ் 2025. புக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ். எழுதின ஆத்தர் யாருன்னா டேவிட் சாலை. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹங்கேரியன் நாட்டை சார்ந்தவர், ஆனால் பிரிட்டிஷில் போய் செட்டில் ஆகிறாரு, அதனால் பிரிட்டிஷ் ஹங்கேரியன். அப்போ அவர் ஒரு ஸ்டோரியை கொடுக்குறாரு, அதாவது ஃபிக்ஷன் ஸ்டோரி, அது கற்பனை கதைகள். அந்த கதையில் பார்த்திங்கன்னா இவருடைய ஹீரோ யாருன்னா இஸ்டாவன் அப்படின்னு ஒருத்தர். இந்த இஸ்டாவன்கிறவர் வந்து ஹங்கேரியில் பிறக்கிறாரு. பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு, திரும்ப ஓரளவுக்கு முன்னேறாரு, ஆர்மியில் போய் சேர்றாரு, திரும்ப வெளியே வர்றாரு, திரும்ப பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாரு, லண்டனில் போய் செட்டில் ஆகிறாரு. அங்கே போய் ஒரு செக்யூரிட்டி கார்டாக போய் சேர்றாரு. அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் முடிக்காரு, வெறும் பெரிய பணக்காரனாக திரும்ப அதுவும் போயிடுது, திரும்ப ஹங்கேரிக்கு வர்றாரு. அப்போது லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கிறதா அந்த புக்குடைய ஸ்டோரி. அதான் அந்த ஸ்டோரி கொடுக்காம பாருங்கள். ஹங்கேரியன் எமிக்ரேஷன் பாங்களா, ஹங்கேரியிலேருந்து வெளியே போகிறாரு. எங்கே போகிறாருன்னா பிரிட்டன் போகிறாரு. அங்கே அவருக்கு என்ன இருக்குன்னா நிறைய ஃபார்ச்சூன் இருக்குது, நிறைய ஏற்றங்கள் இருக்குது, அதே நேரத்தில் எல்லாமே லாஸும் ஆகுது. இப்போ ஏற்ற ரகங்கள் இதுதான் அந்த ஸ்டோரி தேவையில்ல. இந்த அட்டைப்படத்தை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா இந்த அட்டைப்படங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ளஷ். இதுதான் புக்குடைய நேம். இந்த இது எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டேவிட் சாலை. இதில் நீங்கள் கவனிக்கணும், இதில் லைனில் ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா சமந்தா கார்வே, அவர் வந்து எந்த புக்கு எழுதினார்னா ஆர்பிட்டல். இது போன வருஷம் புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணது 2024. அவர் வந்து அந்த அட்டையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா பிரில்லியன்ஸ் ஆன் எவ்ரி பேஜ், ஒவ்வொரு பேஜுமே பிரில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ படிக்கும்போது ரெண்டையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ புக்கர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், படிக்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரும். புக்கர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்னு இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ புக்கர் ப்ரைஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒரிஜினலி ரிட்டன் இங்கிலீஷ்லேயே எழுதணும், பப்ளிஷ் இன் இங்கிலீஷ், எழுதுறது இங்கிலீஷில் இருக்கணும், பப்ளிஷ் பண்ணுறது இங்கிலீஷில் தான் இருக்கணும். எங்கே பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூகே அண்ட் அயர்லாண்டு. யூகேங்கிறது நமக்கு எங்கெல்லாம் வரும் கேட்டிங்கன்னா இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, நியூ வேல்ஸ், அப்போது நார்தன் அயர்லாண்டு. அப்போ பப்ளிஷ் பண்ணுறது இங்கே தான் பண்ணணும். அப்போ இங்கிலீஷ்லேயே எழுதி இங்கிலீஷ்லேயே பப்ளிஷ் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு ஆள் தான் இங்கிலீஷ்லேயே எழுதுவார், இங்கிலீஷ்லேயே பப்ளிஷ் பண்ணுறாரு, அவருக்கு தான் அந்த அமௌண்ட் போகும். அப்போ வந்து ஒன்லி டு ஆத்தருக்கு மட்டும் தான் போகும், ஏன்னா ஆத்தர் இங்கிலீஷில் தான் எழுதுவார், இங்கிலீஷில் தான் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதனுடைய ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 50,000 பவுண்டு. எப்போ இருந்து கொடுக்காங்கன்னா 1969 கொடுக்காங்க. ஓகே, இது புக்கர் ப்ரைஸ் இப்போ கொடுத்த புக்கு ஃப்ளஷ். இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்னு இருக்குது, ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த மொழியிலனாலும் எழுதிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ எழுதுறது ஒரு ஆளாக இருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போ ப்ரைஸ் மணி வந்து 2 பேருக்கு டிவைட் பண்ணி போயிடும். அப்போது ஒரிஜினலி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது இதேமாதிரி பப்ளிஷ் பண்ணணும். யூகேலையும் அயர்லாண்ட்லையும் பப்ளிஷ் பண்ணணும். யூகேங்கிறது இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, வேல்ஸு, நார்தன் அயர்லாண்டு சேர்ந்து வரும், அயர்லாண்டில் பப்ளிஷ் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். இப்போ ரெண்டுக்குள்ள கண்டிஷன் பாருங்கள். புக்கர் ப்ரைஸுங்கிறது இங்கிலீஷ்லேயே எழுதி இங்கிலீஷ்லேயே வெளியிடணும். இது எந்த லாங்குவேஜ்லாம் எழுதியிருக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வெளியிடணும். இங்கே வந்து என்னங்கன்னா அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க 2 பேரும் ஈக்குவலாக, ஏன்னா ஆத்தரும் டிரான்ஸ்லேட்டரும் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் படிக்கும்போது ஆத்தர் நேமையும் படிக்கணும், டிரான்ஸ்லேட்டர் நேமையும் படிக்கணும். இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸுங்கிறது 2005 கொண்டு வர்றாங்க. மேன் புக்கர் ப்ரைஸ்ன்னு இருந்துச்சு. 2015 என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னு ஆகிட்டாங்க. இப்போ மேன் புக்கர் ப்ரைஸ் தான் என்ன தான் மாறிக்கணும், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இதில் நமக்கு வந்து ஸ்டாட்டிக்காக எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டாட்டிக்காக உள்ளே போயிடுவாங்க. இப்போ இந்தியாவில் இது வரைக்கும் புக்கர் ப்ரைஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த லிஸ்ட் இதான் கொஸ்டினாக கேட்பாங்க நார்மலாக. அப்போ இந்தியாவில் புக்கர் ப்ரைஸ் வாங்கினது 1971 விஎஸ் நைப்பால் இன்னிய ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு ஒரு புக்குக்கு வாங்கியிருக்காரு. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டி. இவர் எதுக்கு வாங்கினாருன்னா மிட் நைட் சில்ட்ரனுக்கு வாங்குறாரு. மிட் நைட் சில்ட்ரனா பாம்பேயில் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்லாம் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க, அதை பார்த்து இவர் புக் எழுதுறாரு. பெரிய ஃபேமஸான ஒரு ஆள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இவங்க எழுதின புக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு போயிருக்கும். கிரண் தேசாய் இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பிஓவில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா த இன்கிரிடியன்ஸ் ஆஃப் லாஸ் இவங்க இந்த புக்கை கேட்கல, இப்போ ரீசெண்டாக கிரண் தேசாய் எழுதின புக்கை கேட்டிருந்தாங்க. அரவிந்த் அடியா இவங்க எழுதின புக்கு ஒயிட் டைகர். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பேருங்கன்னா ஒரு 5 பேர் வாங்கியிருக்காங்க புக்கர் ப்ரைஸு. 5 பேரையும் நல்லா படித்து வச்சுக்கிடுங்க, ஸ்டாட்டிக்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸு யார் வாங்கினா 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ 2 புக்கு தான். ஒன்று என்ன கேட்டீங்கன்னா டாம் ஆஃப் சாண்ட். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காட் லேம், அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த வருஷம் வாங்கின புக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேம். இதை எழுதுனது யார், டிரான்ஸ்லேட்டர் யார், ரெண்டுமே படிக்கணும். எழுதுனது யாருன்னா பானு முஸ்தாக். இவங்க சின்ன ஷார்ட் ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. அதை இதில் எழுதியிருக்காங்கன்னா கன்னடத்தில் எழுதியிருக்காங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க. அதை டிரான்ஸ்லேட்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யார் பண்ணால் தீபா பஸ்தி. இவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு பேர் என்ன வைக்காங்கன்னா ஹார்ட் லேம்னு வைக்காங்க. இது புக்கர் ப்ரைஸ் இந்த வருஷம் வின் பண்ணியிருக்கு. அதனால் இது உறுதியாக கேட்பாங்க. ஃபஸ்ட் டைம் என்ன வின் பண்ணிச்சு 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கு நேம் தான் என்னென்னா டாம் ஆஃப் சாண்ட். அப்போ அதை எழுதுனது யாருன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ. இவங்க தான் இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வாங்கின முதல் ஆள் இவங்க தான். இவங்க எழுதுனது எதில் எழுதுறாங்கன்னா ஹிந்தியில் எழுதுகிறாங்க. அவங்க புக்கு ரெட் சமாதின்னு வைக்காங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா டெய்சி ராக்வெல். புக்கு நேம் என்ன வைக்கிங்கன்னா டாம் ஆஃப் சாண்ட். அப்போ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸுங்கிறது 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. புக்கர் ப்ரைஸுங்கிறது 5 பேர் வாங்கியிருக்காங்க. இது எப்படி இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. தேங்க்யூ.